அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்கினேன். இப்போது அல்லாஹ் மட்டும் ஏன் வணங்கணும், அவன் மட்டும் ஏன் ஒரே இறைவனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஏற்படும். இப்போது அதுக்கான அந்த கேள்விக்கான பதிலத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இப்போது இந்த உலகம் வந்துட்டு இயல்பாக இயங்குது, அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்காச்சும் தெரியுமா? தெரியாது. இப்போது நிலம், நீர், காற்று, இது மூணு எப்படி உருவாச்சுன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ அது பின்னாடி ஒரு படைப்பு இருக்கணும்ல. இப்போது ஒரு ஃபோன் இருக்குதுன்னு வச்சுக்கிறேன், அந்த ஃபோன் எப்படி ரெடி பண்ணுறாங்க? அந்த ஃபோன் உருவாக்கணும் அந்த கம்பெனிக்காரன், ஓகேவா? அந்த கம்பெனியோட பிரான்ச் வருது. அது மாதிரி தான் இந்த உலகத்தையும் இந்த சர்வ பிரபஞ்சத்தையும் படைச்சவன் அல்லாஹ் நான் சொல்கிறேன். இது நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டு எனக்கு தெரியாது, இருந்தாலும் சொல்கிறது அது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. நிறைய சயின்டிஸ்ட் இதை பற்றி இந்த கடவுள் இருக்காரானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஆராய்ச்சி நடத்துறதுல அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் மட்டும்தான் என்னை பொறுத்தவரைக்கும் கடவுள் இல்லைப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது ஆணித்தனமான ஒரு ஆதாரபூர்வமாக அதுக்கு கிடையவே கிடையாது. இது நிறைய வீடியோலாம் இருக்குது, சான்றுகள்லாம் நிறைய இருக்குது. இதுக்கு போதுமான ஆதாரமே அல் குரான் தான். குரானை இன்னைக்கு யாராலையுமே ஃபேக்னு சொல்லவே முடியாது. ஏன்னா குரான் 1500 வருஷத்துக்கு முன்னாடியே அது ஒளிவமைப்பில் ஏன்னா குரானில் சொல்ல ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வாக்கியமும் அப்படியே இந்த பிரபஞ்சத்தில் நடந்து தான் இருக்குது. அது எப்போவும் மாறாது. எனவே பார்ட் 2 இதோட முடியுது. பார்ட் 3 சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.